ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான நல்ல உதிரியாக சூப்பரான ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணணுந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால புலாவ் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு சாதம்லாம் காஞ்சி போகாமல் நல்ல சாஃப்டாக நல்ல உதிரியாக வரும். நெய் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது பொரிய ஆரம்பிச்சது. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்க லஞ்சுக்காக நான் புலாவ் செய்கிறேங்க. அதனால் பட்டை, கிராம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் பிரியாணி இலை, அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வரணும். ரொம்ப கோல்டன் கலர் அளவுக்கு வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம எந்த ஒரு மிளகாத்தூளோ இல்லை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயோடைய காரம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த புலாவுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஒரு 6-7 பல் பூண்டு கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்து நல்லா அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டை நீங்கள் வதக்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, 1/2 கப் அளவுக்கு கேரட்டு எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே பட்டாணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் காஞ்ச பட்டாணியை தாங்க ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 காய்கறியும் பட்டாணியும் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு இந்த அளவுக்கு காய் சேர்த்தா சரியாக இருக்கும். ஸோ எல்லாமே 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்ல காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் கூட நம்ம உப்பு சேர்த்து வதக்கணும்னா தான் நம்ம புலாவ் சாப்பிடும்போது காயெல்லாம் சப்புன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேங்க. ஸோ இதே டம்ளரில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறதுனால புலாவ் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாதம்லாம் உதிரியாக நல்ல சாஃப்டாக வரும். கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தேங்காய் பாலோடு சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம புதினா தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ நம்ம காயெல்லாம் எடுத்துருக்கனால 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதே புலாவ் நீங்கள் வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாங்க. அதில் செய்யும்போது நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஸோ இதை நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சோறெல்லாம் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சமாக நசுக்கி பாருங்கள். கொஞ்சம் மேலே இருக்க சாதம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அடியில் இருக்க சாதம்லாம் நல்லா வெந்திருக்குங்க. சாதத்தை இந்த மாதிரி நம்ம லேசாக கலந்து விட்டுடலாம். மேலே இருக்க சாதம் அடியில் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கடாயி நல்லா சூடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுலேயே அரிசி எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், அடியிலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக லஞ்சுக்கெலாம் செய்யும்போது கடாயிலே செய்யலாங்க, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. மேலே இருக்க சாதம் அடியில் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா சமப்படுத்திட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கடாய் சூட்லேயே அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக பரிமாறலாம். இந்த சாதத்தை நீங்கள் கிளறி விடும்போது இந்த மாதிரி அடிப்பக்கம் இருந்து எடுத்து அப்படியே மேலாப்பில் கலந்து விடுங்க. அது இப்போ தான் உங்களுக்கு சாதமெல்லாம் உடையாமல் இருக்கும், நீளமாக. ஸோ பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல வந்து சூப்பராக வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம சூடாக ஒரு கப்பில் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான, நல்ல டேஸ்டியான, நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான சுவையில் அருமையான ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.